வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய ஐந்தாண்டு திட்டங்களோட சாதனைகள் தான் பார்க்க போறோம். அதாவது 12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்தினாங்க இல்லையா? ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இது புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ அவுட் சோர்ஸும் நிறைய நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இது. ஓகேவா? ஸோ ஐந்தாண்டு திட்டங்கள் இந்தியாவோடது மொத்தமா 12 இருக்கு. ஸோ அந்த 12 பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ நான் சொல்றது எல்லாமே நீங்க வந்து பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ல, இல்லைன்னா வந்து மறந்துடும். ஸோ கண்டிப்பா வந்து நோட் பெண்ணோட இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. நோட்ல நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் சொல்லுவேன். எல்லாத்தையுமே நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது போக இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் நீங்க ஒரு டைம் அந்த நோட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா மனசுல பதிஞ்சிரும். ஓகேவா? சோ புக்ல உங்களுக்கு கம்மியா தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சோ அது கூட எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த அவுட் சோர்ஸையும் பாத்துரலாம். ஓகேவா? சோ உலகிலையும் பாத்தீங்கன்னா முதல் முறையா ஐந்தாண்டு திட்டம் எங்க வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா, சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா இருக்கு இல்லையா? சோ அங்கதான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது முதல்ல 1928ல இருந்து 32 வரைக்கும் முதன் முறையா உலகிலேயே ஐந்தாண்டு திட்டம் சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, ரஷ்யா, அங்கதான் வந்து செயல்படுத்தினாங்க. செயல்படுத்தினது யாரு அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின். அவரோட பேரதான், அவரோட நினைவின் பெயராதான் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்டாலின் அப்படின்னா அவங்களோட பையனுக்கு பேர் வச்சாரு. ஓகேவா? சோ ஜோசப் ஸ்டாலின் தான் பேர் வச்சாரு. சோ உலகிலேயே ஜோசப் ஸ்டாலின் தான் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாரு. உலகிலேயே பாத்தீங்கன்னா முதல் முறையா ஐந்தாண்டு திட்டம் சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யால தான் தொடங்கப்பட்டது. அது வந்து 1928ல இருந்து 32 வரைக்கும். சோ யாரு செயல்படுத்தினா அப்படின்னா ஜோசப் ஸ்டாலின் வந்து செயல்படுத்தினார். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஐந்தாண்டு திட்டங்கள் பத்தி பார்த்தலாம். இந்தியாவில பாத்தீங்கன்னா திட்டக்குழு இருக்கு இல்லையா? சோ திட்டக்குழு பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். திட்டக்குழு, அதுக்கப்புறம் நிதி ஆயோக் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். அந்த திட்டக்குழு என்னெல்லாம் பண்ணுது, என்னென்ன பணிகள் என்ன, இதழ் பயன்கள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பார்த்திருப்போம். ஓகேவா? சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. சோ திட்டக்குழு பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஐந்தாண்டு திட்டங்களை ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? 12 இருக்கும். 12 முடியறதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நிதி ஆயோக் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. சோ திட்டக்குழுவை கலைச்சிட்டு தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். நீங்க தெளிவா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அந்த திட்டக்குழுவோட தலையாய கடமையில ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தை வகுக்கிறது. ஓகேவா? சோ திட்டக்குழுவோட தலையாய கடமை ஐந்தாண்டு திட்டங்களை வகுக்கிறது தான். அதாவது மனித வளம், மூலதனம், மூலப்பொருட்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே சிறந்த முறையிலையும் சமமான முறையிலையும் பயன்படுத்தி சரியான திட்டமிடல் வந்து செயல்படுத்துறது தான். ஓகேவா? சோ அதாவது பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்காக சரியான திட்டமிடல் அமைக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த குழுவால செய்யப்பட்ட ஒரு விஷயம். மத்திய அமைச்சகங்கள், அதுக்கப்புறம் மாநில அரசுகள் இருக்கு இல்லையா, சோ இதோட வளர்ச்சி திட்டங்களை திட்டக்குழு பாத்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஒருங்கிணைக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் தொலைநோக்கு திட்டத்தோட அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா மத்திய அமைச்சகங்கள், அதுக்கப்புறம் மாநில அரசுகளோட கலந்து ஆலோசித்து என்ன பண்ணும் அப்படின்னா திட்டங்களை தீட்டும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் சில முன்னுரிமையில பாத்தீங்க அப்படின்னா தீர்மானிக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற வளத்தை எப்படி நம்ம பயன்படுத்தி அதன் மூலயமா நம்ம பொருளாதார வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கறத சொல்லும். ஓகேவா? அதுக்கான திட்டங்கள் எல்லாமே தீட்டுறதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டக்குழுவோட செயல். ஓகேவா? அதுதான் முதல் செயலா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அணுகுமுறையோட வடிவம் பாத்தீங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அதை வந்து சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா? சோ அணுகுமுறையோட இந்த அணுகுமுறை இது எல்லாமே பண்ணுது இல்லையா, சோ திட்டங்கள் தீட்டுறது இது எல்லாமே பண்ணிட்டு தேசிய வளர்ச்சி குழு என்டிசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அதன் முன்னாடிதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த விவாதத்தை எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த என்டிசி, அந்த தேசிய வளர்ச்சி குழு பாத்தீங்க அப்படின்னா ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்துல சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா? சோ நாடாளுமன்றத்துல ஒப்புதல் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இதெல்லாமே நம்ம திட்டக்குழுல பார்த்துருப்போம். ஓகேங்களா? சோ திட்டக்குழு அதோட அந்த அறிக்கையை பாத்தீங்க அப்படின்னா என்டிசிக்கு கொடுக்கும், என்டிசி நாடாளுமன்றத்துக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த திட்டம் நடைமுறைக்கு வரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழு, அதுக்கப்புறம் அமைச்சரவை, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு, பாராளுமன்றம், இந்த ஆர்டர்ல தான் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து செயல்படும். ஓகேவா? சோ திட்டக்குழு, மத்திய அமைச்சரவை, தேசிய வளர்ச்சி குழு, பாராளுமன்றம், அந்த வழியில தான் பாத்தீங்கன்னா இந்த திட்டக்குழுவோட அந்த செயல்கள் எல்லாமே அடுத்தடுத்து அப்ரூவ் ஆகி போகும். ஓகேவா? சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்தோட குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான குறிக்கோள்கள் என்ன அப்படின்னா
நான் இங்க எழுதுறேன் பாருங்க. சோ தேசிய வருமானத்தை அதிகரித்தல், தேசிய வருமானத்தை அதிகரித்தல். சோ தேசிய ஃபுல்லாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை அதிகரிக்கிறது. தேசிய வருமானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி கிளாஸ் வரும், இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேவா? சோ இத அதிகரிக்கிறது. ஓகேவா? அடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் முதலீட்டை அடைதல். சோ ஒரு முதலீடு போடுறோம் அப்படின்னா அந்த முதலீடை என்ன பண்ணணும், குறிப்பிட்ட காலத்திலேயே நம்ம அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே லாபமா இருக்கணும். அதுக்கப்புறம் வருவாய் மற்றும் வளத்தை பங்கிடுவதில் உள்ள சமத்துவமின்மை குறைத்தல். ஓகேவா? சோ வருவாயையும் வளத்தையும் பங்கிடுறோம் இல்லையா, சோ அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. ஓகேவா? சோ அதாவது அதிகமா ஒருத்தவங்களுக்கு போறது, கம்மியா ஒருத்தவங்களுக்கு போறது, வளங்களை அதிகமா ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறது, கம்மியா ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது வறுமையை ஒழிக்கணும். ஓகேவா? சோ வறுமையை ஒழிக்கணும், வேலை வாய்ப்பின்மை இல்லாம வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கணும். வேளாண் உற்பத்தியிலையும் உற்பத்தி துறையிலையும் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை தீர்க்கணும். ஓகேங்களா? சோ வேளாண் உற்பத்தி ஆகட்டும் இல்ல தொழில்துறை உற்பத்தி ஆகட்டும், இதுல இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களை தீர்க்கணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட 5 ஆண்டு திட்டங்களோட முக்கிய நோக்கமா இருந்தது. என்னென்ன? தேசிய வருமானத்தை அதிகரிக்கணும், குறிப்பிட்ட காலத்திற்குள்ள அந்த முதலீட்டை அதிகரிக்கணும், வருவாய் மற்றும் வளத்தை பங்கிடுவதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும், வறுமையை ஒழிக்கணும், கூடுதல் வேலை வாய்ப்பை வழங்கணும், வேளாண் உற்பத்தியிலையும் உற்பத்தி துறையிலையும் உள்ள சிக்கல்களை தீர்க்கணும். இது எல்லாமே 5 ஆண்டு திட்டத்தோட குறிக்கோள்கள். ஓகேவா? அடுத்து மொத்தமா 3 மாதிரிகள் வரும். ஓகேவா? சோ 5 ஆண்டு திட்டத்துல நீங்க படிக்கும்போது படிப்பீங்க. நான் அந்த மாதிரிகளை முன்னாடியே என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஓகேவா? சோ திட்டமிடலோட மாதிரிகள் பாத்தீங்கன்னா ஹெராட் டோமர் மாதிரி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது முதல் 5 ஆண்டு திட்டத்துல வரும். ஓகேவா? ஹெராட் டோமர் மாதிரி. சோ நான் வேணா அந்த மாதிரி வரும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ முதல் 5 ஆண்டு திட்டம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம் பாருங்க. சோ பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதல். ஓகேவா? சோ இருக்கக்கூடிய அந்த வளங்களை திறம்பட பயன்படுத்தணும். ஓகேவா? சும்மா பயன்படுத்துறது இல்லை, அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட இலக்குகளை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி திறம்பட பயன்படுத்தணும். 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரஷ்யாவில இருந்து கொண்டு வரப்பட்டது, முன்னாள் சோவியத் ரஷ்யா. ஓகேவா? இது வரைக்கும் இந்தியாவில பாத்தீங்கன்னா 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கும். 12வது 5ஆண்டு திட்டம் 2012 to 17 இருந்ததுதான் கடைசியான 5ஆண்டு திட்டம். அதை கலைச்சிட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ நிதி ஆயோக் ஜனவரி 1 2015 நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. சோ 2014 சுதந்திர தின விழாவில பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டக்குழு கலைக்கப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிதி ஆயோக் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் இது பேசியிருப்பாரு. ஓகேவா? சோ அந்த இதுலதான் பேசியிருப்பாரு. நிதி ஆயோக் பாத்தீங்கன்னா எப்ப வந்திருக்கும் அப்படின்னா ஜனவரி 1 2015 வந்திருக்கும். இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்ததுதான். இப்ப 5 ஆண்டு திட்டங்கள் பார்க்கலாம் பாருங்க. முதல் 5 ஆண்டு திட்டம். ஓகேவா? முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போ? 1951 இருந்து 1956 வரைக்கும். இந்த வருடங்கள், மாதிரி, நோக்கம், வளர்ச்சி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியமானது. சோ தெளிவா கவனிங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ முதல் 5 ஆண்டு திட்டம், அதோட காலம் என்ன, அதோட மாதிரி என்ன, அதோட நோக்கம் என்ன, அதோட இலக்கு என்ன, எவ்வளவு வளர்ச்சி அடைந்தது, அதோட செயல்பாடுகள் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சோ அதனாலதான் புக்ல கம்மியா இருக்கு, நான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, முதல் 5 ஆண்டு திட்டம் திட்ட காலம் பாத்தீங்கன்னா 1951 இருந்து 56 வரைக்கும். இது பாத்தீங்கன்னா ஹெராட் டோமர் மாதிரி, அப்படி அந்த மாதிரியை அடிப்படையா கொண்டது. ஓகேங்களா? சோ ஹெராட் டோமர் மாதிரி இதோட முதன்மையான நோக்கம் அதாவது ஹெராட் டோமர் மாதிரி இருக்கு இல்லையா, அதோட முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்த பொருளாதாரத்துல தேவைக்கு குறைந்த வளங்கள் இருக்கும் இல்லையா, அந்த திறனால பாத்தீங்க அப்படின்னா
நிலையாமை ஏற்படும். அந்த நிலையாமைய பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெரால்ட் டோமர் மாதிரி. ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹெரால்ட் டோமர் மாதிரி தான் முதல் 5 திட்டத்துல செயல்படுத்தினாங்க. இந்த மாதிரி படிவம் பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்த பொருளாதாரத்துல தான் பாத்தீங்கன்னா நிறைய பயன்படுத்துவாங்க. ஓகேவா? சோ அதனாலதான் நம்ம வந்து முதல்லயே ஸ்டார்ட் பண்ணும் போதே நல்லதா இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹெரால்ட் டோமர் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் வளரும் நாடுகள் பொருளாதார வளர்ச்சி இது வந்து பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும். ஓகேவா? சோ அதாவது சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கு ஊக்குவிக்கணும், தொழில்நுட்ப வசதியை வழங்கி அதுக்கான ஆதரவு இருக்கு இல்லையா? சோ அதன் மூலம் பாத்தீங்க அப்படின்னா மூலதன வெளியீட்டு விகிதத்தை குறைக்கணும். சோ இது எல்லாமே இந்த மாதிரி வந்து பரிந்துரை செய்யுது. ஓகேவா? சோ அதாவது வளரும் நாடுகள் பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படின்னா சேமிப்பை அதிகரிக்க ஊக்கமளிக்கணும், தொழில்நுட்ப வசதியை வழங்கி. ஓகேவா? சோ சேமிப்பு அதிகரிக்க ஊக்கமளிக்கிறதுக்காக தொழில்நுட்ப வசதிகளை வழங்கி ஆதரிக்கிறதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா மூலதன வெளியீட்டு விகிதத்தை குறைக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி பரிந்துரை செய்யுது. இதுதான் ஹெரால்ட் டோமர் மாதிரி. இப்ப நம்ம முதல் 5 திட்டத்துக்கு வரலாம். ஓகேவா? சோ முதல் 5 திட்டம் திட்ட காலம் 1951 இருந்து 56 வரைக்கும். இது வந்து ஹெரால்ட் டோமர் மாதிரி அடிப்படையா கொண்டது. இதோட முதன்மையான நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா வேளாண்மை தான். ஏன்னா நம்ம வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா வேளாண்மையில ரொம்பவே பின்தங்கி இருந்தோம். ஓகேவா? சோ அதனால இதோட முதன்மையான அந்த நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேளாண்மைய முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இத்திட்டத்தோட 3.6% வளர்ச்சி வீதத்துடன் இருந்திருக்கு. அப்ப இதோட இலக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? சோ இலக்கை விட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த முதல் 5 திட்டத்தோட இலக்கு என்ன அப்படின்னா 2.1%. ஓகேவா? சோ இந்த திட்டத்தோட முதல் 5 திட்டத்தோட இலக்கு 2.1. ஆனா நம்ம என்ன பண்ண 3.6% வளர்ச்சி அடைஞ்சோம். ஓகேவா? அப்ப இது வந்து வெற்றி திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இதோட நோக்கங்கள் என்ன அப்படின்னா வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கறது தான். ரொம்ப அதிகமா வேளாண்மைக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம், மின் திட்டம் இது எல்லாத்தையும் அந்த வேளாண்மை கூட இணைச்சு அதுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தான். ஓகேவா? சோ அந்த 5 திட்டத்தின் போது பாத்தீங்க அப்படின்னா 1952 51 ஸ்டார்ட் ஆச்சா, 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ சமூக மேம்பாட்டு திட்டம் தொடங்கினாங்க. இது வந்து இந்த காலத்திலேயே. ஓகேங்களா? முதல் 5 திட்டம் அந்த காலத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா முதல் 5 திட்டம்னா என்ன, ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. திட்டக்குழுனா என்ன, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே இந்த இலக்கை வந்து நிர்ணயிச்சிருது. ஓகேவா? சோ அதன் பிரகாரம் நம்ம வந்து அதை கொண்டு போறதுதான் பாத்தீங்கன்னா திட்டக்குழு. அதான் திட்டம் தீட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பிளானிங் பண்றது. இப்ப எக்ஸாம் வந்து ஒரு 4 மாசத்துக்கு பின்னாடி இருக்குன்னா அந்த 4 மாசத்துக்குள்ள நம்ம என்னென்னலாம் கம்ப்ளீட் பண்ணணும், அப்போ ஒரு நாளைக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு வாரத்துக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், எப்படி எக்ஸாம் வரைக்கும் எப்படி நம்ம ஃபுல் போர்ஷனை கம்ப்ளீட் பண்றதுங்கிறது ஒரு திட்டம் நீங்க தீட்டுறீங்க இல்லையா? சோ அதே மாதிரிதான் இப்ப வந்து நான் வந்து இந்த வருஷத்துல இப்ப 1956 நான் இதெல்லாம் கொண்டு வந்தேன்னு என்னோட இலக்கு இதுவா இருக்கு அப்படின்னு நான் பிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த பிக்ஸ் பண்ணதுக்காக அடையறதுக்காக நான் அந்த இடத்துல என்னென்னலாம் பண்றேன் அப்படிங்கிறதா. ஓகேவா? சோ 1952 சமூக மேம்பாட்டு திட்டம் வந்து தொடங்குனாங்க. எப்போ முதல் 5 திட்டம் நடந்துட்டு இருக்கும் போதேதான். ஓகேவா? சோ மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது மட்டும் கிடையாது, பல புதிய வாய்ப்புகளை வந்து அறிமுகப்படுத்தி அதன் மூலமா இந்திய மக்கள் இருக்காங்களே அவங்கள வந்து செல்வந்தர்களா மாத்துறது தான் இந்த வளர்ச்சியோட துவக்கமாவே இருந்தது. ஓகேவா? சோ இதோட இந்திய திட்டமிடலோட முக்கிய நோக்கம் அப்படின்னே அதை வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து நாட்டின் பிரிவினை, போர் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதாலெல்லாம் பாதிக்கப்பட்ட நாட்டினை வந்து சீரமைத்த. ஓகேவா? சோ பிரிவினை, போர் இதாலெல்லாம் பாதிக்கப்பட்ட நாட்டை சீரமைக்கிறது இதோட நோக்கம். அடுத்து பொதுத்துறையின் மொத்த ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதுல 44.6% நீர்ப்பாசனத்துக்கும் சக்தி உள்ளிட்ட வேளாண்மை திட்டங்கள் இருக்கு இல்லையா அதுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஓகேவா? சோ இந்த திட்டத்துலதான் இந்திய பொருளாதாரத்தோட சீரமைத்தல் இருக்கு இல்லையா, அது சணல், எண்ணெய் பொருட்கள் இதோட உற்பத்தி எல்லாம் அதிகரிக்கிறது. வேளாண்மைனால என்ன, உற்பத்தி அதிகரிக்கணும். அந்த உற்பத்தி அதிகரிக்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கரெக்டா? சோ அடுத்து
இப்ப எதிர்கால முன்னேற்றத்துக்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா அந்த அடித்தளத்தை உருவாக்குறது, அந்த உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடையுதுன்னா என்ன, நமக்கான உணவு நம்ம ஃபுல்லா வந்து உற்பத்தி செஞ்சுக்கிறது தான். ஓகேவா? ஸோ அந்த தன்னிறைவு அடையிறது, அதுக்கப்புறம் விவசாயம், அதுக்கப்புறம் சமூக திட்டத்தோட போக்குவரத்து, சமூக சேவை, இதுல எல்லாமே முக்கியம் அளித்தல் தான். ஓகேங்களா? ஸோ மெயின் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் முதல் 5 திட்டம் அப்படிங்கிறது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. வேளாண்மையில நம்ம முன்னேற்றம் அடையணும், அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த நீர்ப்பாசனம் அது இதுன்னு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான அந்த இதெல்லாமே அடைஞ்சதுதான். ஓகேவா? சோ இந்த முதல் 5 திட்டம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி திட்டம். ஏன்னா இலக்கை விட என்ன ஆயிடுச்சு, அதிகமா வந்துருச்சு இல்லையா? சோ இலக்கு 2.1 தான், ஆனா வளர்ச்சி 3.6. அப்ப இந்த திட்டம் ஒரு வெற்றி திட்டம். ஏன்னா திட்ட காலத்தோட கடைசி 2 வருஷம் இருக்கு இல்லையா, 55 56, இந்த கடைசி 2 வருஷத்துல நல்ல அறுவடை இருந்ததா சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த திட்ட காலத்துல கடைசி 2 வருஷம் நல்ல அறுவடை இருந்ததால இந்த திட்டத்தை நம்ம என்ன சொல்றோம், வெற்றி திட்டம்னு சொல்றோம். அதே மாதிரி இலக்கை விட இதோட வளர்ச்சி வீதம் அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? சோ அதே மாதிரி இது ரொம்ப மிக சிறப்பான திட்டம், ஏன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு இலக்குக்குமே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு சிறந்த அதாவது சிறந்த ஒரு இதா இருந்தது. ஓகேவா? சோ அப்ப சிறந்த எதிர்காலம் வந்து கண்டிப்பா அமையும் அப்படிங்கறத அந்த நம்பிக்கையை என்ன பண்ணுச்சு, இது வந்து கொடுத்தது. ஓகேவா? சோ இது எல்லாமே முதல் 5 திட்டத்துக்கு. அடுத்து இந்த திட்டத்துல அணைகள் கட்டினாங்க. ஓகேவா? சோ இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அணைகள் இருக்கு. என்னென்ன அணைகள் நோட் பண்ணிக்கோங்க. பக்ரானங்கல் அணை, பக்ரானங்கல் அணை இருக்கு இல்லையா, அது, ஹிராகுட் அணை, அடுத்து மேட்டூர் அணை. அப்ப நம்ம மேட்டூர் அணை எதுல கட்டினாங்க, சோ முதல் 5 திட்டத்தோட அந்த இதன் கீழே தான் வந்து அணைகள் கட்டியிருக்காங்க. 3 அணைகள், பக்ரானங்கல் அணை, ஹிராகுட் அணை, மேட்டூர் அணை, இந்த 3யுமே முதல் 5 திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அணைகள். ஓகேவா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து 2வது 5 திட்டம். சோ 2வது 5 திட்டம் 1956ல இருந்து 61 வரைக்கும். ஓகேவா? சோ இத்திட்டம் பாத்தீங்க அப்படின்னா PC மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன மாதிரி, ஹெராட் டோமர் மாதிரி, அதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் 5 திட்டத்துல யூஸ் பண்ணாங்க. ஓகேவா? அதன் அடிப்படையில தான் வந்துச்சு. இது 2வது 5 திட்டம் பாத்தீங்க அப்படின்னா PC மஹலனோபிஸ் மாதிரியை அடிப்படையா கொண்டு வந்தாங்க. இப்போ PC மஹலனோபிஸ் மாதிரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ பேராசிரியர் மஹலனோபிஸ் இருக்காரு இல்லையா, சோ அவரோட வளர்ச்சிக்கான மாதிரி படிவத்துல பாத்தீங்க அப்படின்னா பெரு நிறுவனங்களை வளர்க்கறதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா நாட்டுல விரைவா சுயசார்பை அடையலாம் அப்படின்னு சொன்னார். ஓகேவா? சோ பேராசிரியர் மஹலனோபிஸ் அவரோட பேர்ல தான் இந்த மாதிரி வந்தது. அவர் வந்து வளர்ச்சிக்கான மாதிரி படிவத்துல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பெரு நிறுவனங்களை வளர்த்தெடுக்கிறதன் மூலமா நாட்டுல விரைவா சுயசார்பு அடையலாம் அப்படின்னு சொன்னாரு. சோ அப்ப இந்தியா விரைவான பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா மூலதன பொருட்களோட உற்பத்தி நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியே என்ன பண்ணாங்க, 2வது 5 திட்டத்துல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ இப்ப பார்க்கலாம் பாருங்க. சோ 2ஆம் 5 திட்டம், திட்டக்காலம் 56 to 61. இதுக்கான மாதிரி PC மஹலனோபிஸ் மாதிரி. இதனோட முக்கியத்துவம், அதாவது முதன்மை நோக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துறது. சோ முன்னாடி வேளாண்மை, இது பாத்தீங்க அப்படின்னா தொழில்துறையை முன்னேற்றது. ஓகேவா? சோ தொழில்துறை மற்றும் கனரக தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, முன்னுரிமை கொடுத்தது. ஓகேவா? சோ இதோட வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா 4.1%. ஓகேவா? இதுவும் வெற்றி பெற்றது. சோ இதோட இலக்கு என்ன அப்படின்னா 4.5% தான் இதோட இலக்கு. ஓகேவா? சோ இதோட இலக்கு 4.5%. பெறப்பட்ட வளர்ச்சி பாத்தீங்கன்னா 4.1%. சோ கிட்டத்தட்ட நியரர் தான் இல்லையா? சோ ஒரு 0.4% தான் கம்மி. சோ இருந்தாலுமே இதை நம்ம வெற்றியின் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா?
சோ அதுக்கப்புறம் இதோட முதன்மை நோக்கம் நான் என்ன சொன்னேன், தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துறதுன்னு சொன்னேன்னா, சோ இந்த திட்டத்தின் மூலம் பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை விரிவுபடுத்தலாம். ஏன்னா தொழில் முன்னேற்றம் அப்படிங்கும்போது தொழிற்சாலைகள் அதிகமா வரும், அப்ப வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அப்ப வேலை வாய்ப்பை விரிவுபடுத்துறது இதோட முக்கிய நோக்கம். அதுக்கப்புறம் நாட்டோட வருமானத்தை 25% உயர்த்துதல். சோ வேலை வாய்ப்பு அதிகரிச்சதுன்னா என்ன ஆகும், அந்த ஒவ்வொரு தனிநபரோட வருமானம் அதிகரிக்கும், அப்ப நாட்டோட வருமானம் அதிகரிக்கும். அப்ப நாட்டோட வருமானத்தை 25% உயர்த்துறது தான் இதோட நோக்கம். அடுத்து 1956 பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல ஓகேவா, சோ 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1956. சோ 1956 இதை பார்த்தோன்னே நமக்கு வேற ஒண்ணு ஞாபகம் வரும், என்னது, அது வந்து 2வது தொழிற்கொள்கை. ஓகேவா, சோ நம்ம தொழிற்கொள்கையெல்லாம் பார்க்கும்போது இந்த வருஷத்தை நம்ம பார்த்திருப்போம். இந்த 1956 தொழிற்கொள்கை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பொதுத்துறைக்கு முக்கியம் கொடுத்தது, வளர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா வட்டார வேற்றுமை இருக்கு இல்லையா, சோ அதை குறைக்கிறதுக்காக வலியுறுத்தினதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 1956 வந்த தொழிற்கொள்கை. ஓகேவா, சோ இந்த ஐந்தாண்டு திட்டத்துலதான் பாத்தீங்க அந்த டைம் பீரியட்ல தான் அந்த தொழிற்கொள்கையை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது முன்னேறணும்னா நம்ம ஒவ்வொரு கொள்கையை கொண்டு வரணும், அப்ப அது முன்னேறணும் இல்லையா. சோ அப்ப இந்த திட்டத்தின் கீழ் தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது தொழிற்கொள்கை வெளியிடப்பட்டது. அடுத்து இந்த திட்டத்துல விவசாயத்துல இருந்து தொழில்மயமாக்கல் இருக்கு இல்லையா, அது கொண்டு வந்தது. ஓகேவா, அடுத்து 10 to 12 மில்லியன் வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கம். எவ்வளவு மில்லியன், 10 to 12 மில்லியன். ஓகேவா, அடுத்து இந்திய பொருளாதாரத்தை பாத்தீங்க அப்படின்னா சுயசார்பு சுய முன்னேற்ற பொருளாதாரமா மாத்தி அமைக்கிறது இதோட நோக்கமா இருந்தது. பொருளாதாரத்தை அதிகரிக்க மட்டும் இல்லாம பரவலாக்குறதுக்கான வருமானம் இருக்கு இல்லையா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொத்துகள்ல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கிறது. இது என்ன ஆச்சு அப்படின்னா பருவமழை இருக்கு இல்லையா, சோ பருவமழை கரெக்டா பெய்யாததாலையும் பருவமழை இன்மை அதாலையும் சூயஸ் கால்வாய் பிரச்சனையாலையும் பாத்தீங்க அப்படின்னா சூயஸ் கால்வாய் பிரச்சனையால பொருள்களோட விலை வந்து அதிகரிச்சது. அதனாலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டது, இல்லைன்னா இன்னுமே வளர்ச்சி கண்டிருக்கலாம். ஓகேவா, சோ இந்த காரணத்தால பருவத்துக்கு மழை பெய்யாததால என்ன ஆகும், வேளாண்மை தடைபடும் இல்லையா. அப்ப பருவத்திற்கு மழை பெய்யாததாலையும் சூயஸ் கால்வாய் பிரச்சனை அதனால பொருட்களோட விலை வந்து உயர்ந்ததாலையும் இந்த திட்டம் வந்து பெருசா பாதிக்கப்பட்டுச்சு. ஓகேவா, சோ சூயஸ் கால்வாய் எங்க இருக்கு அப்படின்னா மத்திய தரைக்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது தான். ஓகேவா, சோ அதுதான் பாத்தீங்கன்னா சூயஸ் கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம். சோ அடுத்து இந்த 2வது திட்டத்தோட சிற்பி அப்படின்னு நம்ம யார சொல்லலாம் அப்படின்னா 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் சிற்பி அப்படின்னு நம்ம யார சொல்லலாம்னா PC மஹலனோபிஸ் சொல்லலாம். ஏன்னா அவரோட மாதிரியை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். ஓகேவா, சோ இவரு பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் போது கல்கத்தா இருக்கு இல்லையா, சோ கல்கத்தால இருக்கக்கூடிய இந்திய புள்ளியியல் கழகம், அதாவது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அதோட தலைவரா PC மஹலனோபிஸ் இருந்தாரு. இந்திய புள்ளியியல் கழகம் பாத்தீங்க அப்படின்னா எப்ப நிறுவப்பட்டதுன்னா டிசம்பர் 17, 1931 தான் அந்த இந்திய புள்ளியியல் கழகம், அதாவது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அது வந்து நிறுவனாங்க. அதுல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இவருக்கு ஓகேவா PC மஹலனோபிஸ் இருக்கு இல்லையா, அவருக்கு 1968 பத்ம விபூஷன் விருது கொடுத்தாங்க. ஓகேங்களா, சோ பத்ம விபூஷன் 1968 மஹலனோபிஸ்க்கு பத்ம விபூஷன் விருது கொடுத்தாங்க. இவர் வந்து தேசிய வருமானத்தை அரசு பூர்வமா கணக்கிட்டார். ஓகேவா, சோ அதே மாதிரி நாட்டு வருமானத்தை கணக்கிடுறதுக்கு 1949 இவரோட தலைமையில தேசிய வருமான ஆணையம் வந்து அமைச்சாங்க. ஓகேவா, நேஷனல் இன்கம் கமிட்டி வந்து இவரோட தலைமையில தேசிய வருமானத்தை நாட்டு வருமானத்தை கணக்கிடுறதுக்காக 1949 ஒரு ஆணை அமைச்சாங்க. ஓகேவா, சோ என்ன ஆணை அப்படின்னா அதாவது நேஷனல் இன்கம் கமிட்டி தேசிய வருமான ஆணையம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, இந்த திட்டத்தோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா பொது உடைமை பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அதை அறிமுகம் செஞ்சு நாட்டோட வருமானத்தை 20% வந்து உயர்ந்தது. ஓகேவா, சோ அதோட நோக்கம் வந்து 25% உயர்த்துறது.
ஓகேவா. சோ இந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் நாட்டோட வருமானத்தை 25% உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சது. ஆனா என்ன பண்ணாங்க அப்படின்னா, பொது உடைமை பொருளாதாரம் அறிமுகம் செஞ்சதுக்கு அப்புறம் நாட்டோட வருமானம் 20% உயர்ந்தது. ஓகேவா. சோ இது இலக்கு, இது வந்து நடந்தது. அடுத்து நாட்டோட தலா வருமானம் 8% உயர்ந்தது. தலா வருமானம்னா என்ன, ஒருத்தவங்களோடது. அப்ப நாட்டோட தலா வருமானம் 8% உயர்ந்தது. இந்த திட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 எஃகு தொழிற்சாலைகள் வந்து தொடங்குனாங்க. ஓகேவா. சோ இந்த திட்ட காலத்துல 3 இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்குனாங்க. எப்போ, 2வது ஐந்தாண்டு திட்டத்துல 3 இரும்பு எஃகு தொழிற்சாலைகள். என்னென்ன அப்படின்னா, மேற்கு வங்காளத்துல துர்காப்பூர் அப்படிங்கிற இடத்துல, சத்தீஸ்கர்ல பிலாய் அப்படிங்கிற இடத்துல, ஒடிசால ரூர்கேலா அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா. சோ அதாவது மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா, மேற்கு வங்காளத்துல 1955ல துர்காப்பூர் அப்படிங்கிற இடத்துல யாரோட உதவியால, ஓகேவா. சோ நாடு உதவி இருக்கும். எந்த நாட்டோட உதவி அப்படின்னா, இங்கிலாந்து நாட்டோட உதவியில இரும்பு எஃகு தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க. இது ஒண்ணு. அடுத்து சத்தீஸ்கர் இருக்கு இல்லையா, சத்தீஸ்கர்ல அதே 1955ல பிலாய் அப்படிங்கிற இடத்துல ரஷ்யாவோட உதவியோட கொண்டு வந்தாங்க. அடுத்து ஒடிசால 1959ல 59, ஓகேவா. சோ ரூர்கேலா அப்படிங்கிற இடத்துல ஜெர்மனியோட அரசு இருக்கு இல்லையா, அந்த நாட்டோட உதவியோட கொண்டு வந்தாங்க. சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ ரொம்ப முக்கியமானது. 2வது ஐந்தாண்டு திட்டத்துல 3 இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்குனாங்க. ஓகேவா. இதெல்லாமே 2வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 3வது ஐந்தாண்டு திட்டம் பாருங்க. சோ இதோட காலம் 1961ல இருந்து 1966 வரைக்கும். ஓகேவா. சோ இந்த திட்டத்தை காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சோ 3வது ஐந்தாண்டு திட்டத்தை எப்படி எல்லாம் சொல்லலாம், காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது சுதந்திரமான பொருளாதாரம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துதல். சோ சுதந்திரமான பொருளாதாரம், அதுக்கப்புறம் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கமா இருந்தது. சீனா இந்தியா போர் இருக்கு இல்லையா, அதோட காரணமா பாத்தீங்க அப்படின்னா இதோட வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா 5.6% அடையல. அப்ப அடையலைன்னா இது என்ன அர்த்தம், இது இலக்குன்னு அர்த்தம். அப்ப அடைஞ்சது எவ்வளவுன்னு தெரியணும் இல்லையா. சோ வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா 2.8%. அப்ப 3வது ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி 2.8%. அதோட இலக்கா இருந்தது 5.6%. ஓகேவா. இப்ப நான் டீட்டெயில்டா சொல்றேன் பாருங்க. 3வது ஐந்தாண்டு திட்டம் திட்ட காலம் 1961ல இருந்து 1966 வரைக்கும். இதோட மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, சோ பிசி மகளநோபிஸ் அதேதான். சோ இதோட மாதிரி பிசி மகளநோபிஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க, அதுக்கப்புறம் மற்றும் எஸ் சக்கரவர்த்தி மாதிரின்னு சொல்லலாம். ஓகேவா. சோ அந்த மாதிரியோட அடிப்படையில தான் வந்து இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா. இதோட முன்னுரிமை என்னென்ன அப்படின்னா, வேளாண், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில்துறை, இது ரெண்டுலயும் சம வளர்ச்சி அடையிறது. ஓகேவா. சோ இதுக்கு முன்னாடி வேளாண்மை தனியா ஃபர்ஸ்ட் பார்த்தோம், 2வது தொழில்துறை பார்த்தோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே சம வளர்ச்சி அடையிறது. அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்தை சுயசார்பு சுய முன்னேற்றமா மாத்துறது. ஓகேவா. சோ சுயசார்பு சுய முன்னேற்ற பொருளாதாரமா மாத்துறது தான் இதோட நோக்கமா இருந்தது. இதோட இலக்கு அப்படிங்கிறது 5.6% இருந்தது. ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது 2.8% இருந்தது. ஓகேவா. சோ இந்த திட்டத்தோட நோக்கங்கள் என்னென்னு பார்க்கலாம். சோ இந்த திட்டத்தை காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். நாட்டு வருமானம் இருக்கு இல்லையா, அத வருஷத்துக்கு 5% உயர்த்துறதும், உணவுப் பொருள் உற்பத்தியில தன்னிறைவு அடைகிறதும் தான் இதோட நோக்கமா இருந்தது. அடிப்படை தொழில்களை விரிவுபடுத்தணும், வேலை வாய்ப்பை அதிகரிக்கணும். ஓகேவா. சோ இது வந்து நிலையா இருக்கணும். இது எல்லாமே இதோட நோக்கம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருவாய் சொத்து பகிர்வு இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும். தொழில் ஏற்றுமதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தேவைகள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும்
அதிகரிக்கணும், வேளாண் உற்பத்தியை பெருக்கணும். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமா இருந்தது. ஓகேவா? சோ இந்த 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் அந்த நடந்துட்டு இருக்கும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா 1964ல ஜவஹர்லால் நேரு மறைந்தார். ஓகேவா? சோ அவரு இறந்தாரு. அதே மாதிரி 1966ல தான் பாத்தீங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி மறைவு. ஓகேவா? சோ இந்த திட்ட காலம் நடக்கும்போதுதான். சோ இந்த திட்ட காலம் 61ல இருந்து 66 1964ல ஜவஹர்லால் நேரு இறந்துட்டாரு. அதே மாதிரி 1966ல லால் பகதூர் சாஸ்திரி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, இந்த திட்டத்தோட வளர்ச்சி இருக்கு இல்லையா? சோ வளர்ச்சி அப்படிங்கிறது பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு போச்சு. ஓகேவா? சோ இந்த திட்ட அணுகுமுறையோட வளர்ச்சி அப்படிங்கிற அந்த நிலையில இருந்து பாதுகாப்பு அப்படிங்கிற நிலைமைக்கு போச்சு. 1962ல சீனா இந்தியா போர். ஓகேவா? சோ சீனா இந்தியா போர் எப்ப வந்தது? 1962ல. அதே மாதிரி 1965ல பாகிஸ்தான் போர். ஓகேவா? சோ பாகிஸ்தான் இந்தியாவுக்கு நடந்த அந்த போர் காரணமா பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தோட செலவு அப்படிங்கிறது அதிகரிச்சது. அதே மாதிரி பருவமழை இல்லாம இருக்கிறது, கடும் வறட்சி நடந்தது, பஞ்சம் நடந்தது, அமெரிக்கால இருந்து கிடைச்ச உதவி காலதாமதமா கிடைச்சது. இது எல்லாமே இந்த திட்டத்தோட செலவு அதிகரிக்கிறதுக்கு காரணமா இருந்தது. சோ இதெல்லாம் தான் இந்த திட்டம் படுதோல்வி அடையறதுக்கு காரணமா இருந்தது. ஏன்னா 5.6 2.8 ஓகேவா? சோ பப்பாதிதான் இல்லையா? அப்ப இதெல்லாம் தான் இந்த திட்டம் தோல்வி அடையறதுக்கு காரணமா இருந்தது. என்னது? சீன இந்திய போர் 1962, பாகிஸ்தான் இந்தியா போர் 1965, பருவமழை இல்லாம இருக்கிறது, கடும் வறட்சி நிலவியது, பஞ்சம் இருந்தது, அமெரிக்கால இருந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச உதவி காலதாமதமா கிடைச்சது. இது எல்லாமே இந்த திட்டத்தோட செலவு அதிகரிச்சது. சோ அதனால இந்த திட்டம் படுதோல்வி அடைஞ்சது. அதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டுமே வெற்றி திட்டம் தான். ஓகேவா? சோ அடுத்து இதனால பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி திட்டங்களோட பலன்கள் அதிகமா கிடைச்சிருந்தாலுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? சோ அது இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது எங்க கட்டினாங்க அப்படின்னா பொகாரோ. ஓகேவா? நான் இங்க எழுதுறேன். பொகாரோ எஃகு தொழிற்சாலை எங்க அப்படின்னா ஜார்க்கண்ட்ல தொடங்குனாங்க. இதுக்கு முன்னாடி 3 பார்த்தோம் இல்லையா? ஆனா 3வது ஐந்தாண்டு திட்டத்துல பாத்தீங்கன்னா பொகாரோ அப்படிங்கிற அந்த ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல ரஷ்யாவோட உதவியோட கட்டினாங்க. ஓகேவா? சோ அதுதான் தொடங்கப்பட்ட இரும்பு எஃகு தொழிற்சாலை எப்போ? 3வது ஐந்தாண்டு திட்டத்துல. அடுத்து சீன இந்தியா போர் காரணமா என்னாச்சு? இதோட வளர்ச்சியான 5.6% எட்டல 2.8% தான் வந்தது. இது படுதோல்வி அடைஞ்சதால என்ன ஆச்சு அப்படின்னா 4வது ஐந்தாண்டு திட்டம் போடல. ஓகேவா? அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு திட்டம் போட்டாங்க. ஓகேவா? சோ அதை நான் சொல்றேன். சோ 3வது படுதோல்வி அடைஞ்சது. அதனால திட்ட விடுமுறை காலம் ஒண்ணு போட்டாங்க. ஓகேவா? எப்போ? 1966 to 1969 ஒரு 3 வருஷத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? திட்ட விடுமுறை காலம் போட்டாங்க. ஓகேவா? 66, 67, 68, 69. ஓகே, இப்ப பாருங்க. சோ இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா பாருங்க, இதோட திட்ட காலம் அப்படிங்கிறது 1966ல இருந்து 1969. இதோட மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜான் லியாண்டிப். ஓகேவா? சோ இதுதான் மாதிரி. இந்த திட்ட விடுமுறை காலம் இருக்கு இல்லையா? அதுக்கான மாதிரி யாரு அப்படின்னா ஜான் லியாண்டிப் அப்படிங்கிறவர். இதோட முன்னுரிமை என்ன அப்படின்னா வேளாண்மை நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் தந்ததுதான் பாத்தீங்க அப்படின்னா இதோட முன்னுரிமை. காரணம் பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் மந்த நிலையா இருந்தது. ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியே இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும். ஏன்னா அது ரொம்ப தோல்வி அடைஞ்சு ரொம்ப இதாயிடுச்சு இல்லையா? சோ அதனால பாத்தீங்கன்னா சீன இந்திய போர், பாகிஸ்தான் போர் இதனால இது தோல்வி அடைஞ்சதால, அதாவது 3வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சதால திட்ட விடுமுறை காலம் கொண்டு வந்தாங்க. இக்காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண்மை சார் துறைகள் மற்றும் தொழில் துறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. ஓகேவா? சோ ஒவ்வொரு வருஷம் 1966,
66 டு 67, 67 டு 68, 68 டு 69. ஓகேவா? சோ இந்த 3 வருஷமா என்ன பண்ணிட்டாங்க, திட்ட விடுமுறை காலம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ ஒவ்வொரு வருஷத்துக்கு மட்டும் திட்டங்கள் போட்டு அதை செயல்படுத்தினாங்க. ஓகேவா? இதோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா, வேளாண்மை, நீர்ப்பாசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, வளர்ச்சி திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது, பணவீக்கமற்ற பொருளாதார வளர்ச்சி அடைகிறது, இது எல்லாமே இந்த திட்ட விடுமுறை காலத்தோட நோக்கமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இதோட செயல்பாடு என்ன? ஓகேவா? இது 3 ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துல புதிய தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ 3 வருஷம் நான் சொன்னேன் இல்லையா, 66 டு 67, 67 டு 68, 68 டு 69, இந்த 3 வருஷமும் ஓராண்டு திட்டம் தான் போட்டாங்க. அந்த 3 வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்துல புதிய தொழில்நுட்பங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளோட விநியோகம் நிறைய இருந்தது. விரிவான உரங்கள் பயன்பாடு இருந்தது. புதிய பாசன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. மண் பாதுகாப்பு கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே இந்த திட்ட விடுமுறை காலத்துலதான் செயல்படுத்தினாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 1966, 67ல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல முதல் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. 1966 டு 67 முதல் ஓராண்டு திட்டம். ஓகேவா? சோ இந்த திட்ட விடுமுறை காலத்துல முதல்ல போட்ட ஓராண்டு திட்டத்துலதான் என்ன கொண்டு வந்தாங்க, இந்தியாவுல முதல் பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. ஓகேவா? பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓராண்டு திட்டத்தின் போது பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருக்கு இல்லையா, சோ அதுல ஏற்பட்ட அந்த அதிர்ச்சியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் மெதுவா என்னாச்சு, மீண்டு வந்தது. அதே மாதிரி திட்டமிட்ட வளர்ச்சியை தொடரத்துக்கு இதுதான் வழிவகுத்தது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இப்ப பசுமை புரட்சி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா, அதை பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். பாருங்க, உலக பசுமை புரட்சியோட தந்தை பாத்தீங்க அப்படின்னா நார்மன் போர்லாக். ஓகேவா? சோ உலக பசுமை புரட்சியோட தந்தை நார்மன் போர்லாக். இந்தியாவோட பசுமை புரட்சியோட தந்தை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் MS சுவாமிநாதன். ஓகேவா? சோ சுவாமிநாதன் தான் இந்தியாவோட பசுமை புரட்சியோட தந்தை. இந்த பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தும் போது இந்தியாவுல வேளாண் துறை அமைச்சரா இருந்தவர் சி சுப்பிரமணியன். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா? சோ உலக பசுமை புரட்சியோட தந்தை நார்மன் போர்லாக், இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தும் போது இந்தியாவுல வேளாண் துறை அமைச்சரா இருந்தது சி சுப்பிரமணியன். பசுமை புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாரு அப்படின்னா வில்லியம் காண்ட், அமெரிக்காவை சேர்ந்தவர். ஓகேவா? சோ யாரு, வில்லியம் காண்ட். இவரு அமெரிக்காவை சேர்ந்தவர். இவரு தான் பசுமை புரட்சி அப்படிங்கிற வார்த்தைய உருவாக்குனார். ஓகேவா? இப்போ 4வது ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம். ஓகேவா? பாருங்க, ஒரே நிமிஷம். இப்ப 4வது ஐந்தாண்டு திட்டம் பார்க்கலாம். பாருங்க, 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 1974. ஏன்னா 69 வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஏன்னா 66 டு 69 உங்களுக்கு என்னது, திட்ட விடுமுறை காலம் இல்லையா? சோ அப்ப அடுத்து 1969ல இருந்து 74 வரைக்கும் 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். சோ இந்த திட்டத்தோட மாதிரி யாரு அப்படின்னா ஆலம் எஸ் மன்னே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசோக் ருத்ரா. அசோக் ருத்ரா, இந்த 2 தான். ஓகேவா? சோ இவங்க 2 பேரும் தான் முன்மாதிரி, ஆலம் எஸ் மன்னே மற்றும் அசோக் ருத்ரா. இதோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா சமூக நீதியுடன் வளர்ச்சிக்கு முன்னுரிமை தரப்பட்டது. சோ இதோட நோக்கம் என்ன, சமூக நீதியோட வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்தது. அடுத்து இதோட இலக்கு அப்படிங்கிறது 5.7%, ஆனா வளர்ச்சி 3.3% தான் வந்தது. ஓகேவா? சோ என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. அப்ப தோல்விதான் அடைஞ்சது இந்த திட்டமும். ஓகேவா? சோ 4வது ஐந்தாண்டு திட்டமும் தோல்விதான் அடைஞ்சது. சோ இப்போ பாருங்க, இத்திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலையை அடைவதாகும். சோ நிலையான வளர்ச்சியும்
தற்சார்பு முறையும் அடையறது தான் பாத்தீங்கன்னா இதோட நோக்கமா இருந்தது. இதோட இலக்கு 5.78ல 3.3 தான் வந்தது. அதனால இந்த திட்டம் தோல்வி அடைந்தது. ஓகேவா? சோ இதோட நோக்கங்கள் டீடைல்டா பார்க்கலாம். பாருங்க, வளர்ச்சியுடன் கூடிய நிலைத்தன்மை, தற்சார்புல முன்னேற்றம் அடைதல், இந்த ரெண்டுமே இதோட முக்கிய நோக்கமா இருந்தது. அடுத்து சமூகத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது தான் பாத்தீங்கன்னா இதோட நோக்கமா இருந்தது. 1970ல தொடங்கப்பட்ட பால் உற்பத்தி பெருக்க திட்டம் இருக்கு இல்லையா, அதன் மூலயமா பால் உற்பத்தியில இந்தியா முதலிடத்துல இருந்தது. ஓகேவா? சோ அதாவது 1970ல தொடங்கப்பட்ட பால் உற்பத்தி பெருக்க திட்டம், இதன் மூலமா என்னாச்சு, பால் உற்பத்தியில இந்தியா முதலிடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வறுமை அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தினது இந்த இதுலதான். ஓகேவா? சோ சுயசார்பு, அதுக்கப்புறம் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அதிக அளவுல நடைமுறைப்படுத்துறதும் இதோட நோக்கமா இருந்தது. சமமான வட்டார வளர்ச்சி, அதுக்கப்புறம் பொதுத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் இதோட நோக்கமா இருந்தது. நிலையான பொருளாதார வளர்ச்சியை அடையிறது மட்டுமே தான் பாத்தீங்க அப்படின்னா விலைவாசியை நிலைப்படுத்தும் அப்படின்னு இந்த இது சொல்லுச்சு. ஓகேவா? அடுத்து வருமானம், சொத்து பகிர்வுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை குறைக்கணும். அதுக்கப்புறம் இத்திட்டத்தோட நலன்கள் எல்லாமே ஏழை எளியவர்களை கொண்டு போய் சேர்க்கணும், அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதா இதோட முக்கிய நோக்கமா இருந்தது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 4வது ஐந்தாண்டு திட்டம் நடக்கும்போது என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1973ல அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க. 1969ல 14 வங்கிகள் தேசியமயமாக்குனாங்க. 1971ல மன்னர் மானியம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ வங்கிகள் தேசியமயமாக்குறதுல நம்ம வங்கிகள் வரும்போது பாத்துக்கலாம். இப்போதைக்கு எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்குனாங்க, எந்த வருஷம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகேவா? 1969ல 14 வங்கிகள் தேசியமயமாக்குனாங்க. 1971ல மன்னர் மானியம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. 1973ல அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே எந்த திட்டத்தின் இதுல வந்துச்சு, 4ஆம் ஐந்தாண்டு திட்டம் நடக்கும்போது வந்துச்சு. ஓகேவா? இந்த திட்டத்தோட செயல்பாடுகள் என்னென்ன, குறைந்த சலுகை கொண்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பலவீனமான பிரிவை சேர்ந்தவங்க, இவங்க பலனடையறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதெல்லாமே இதோட செயல்பாடுகள். 1971ல பங்களாதேஷ் அகதிகள் பாத்தீங்க அப்படின்னா வந்தது. அதுக்கப்புறம் சமூக அமைதியின்மை, பணவீக்கம், பருவமழையின்மை, எண்ணெய் பற்றாக்குறை, இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் பாதிக்கப்பட்டது. சோ அகதிகள் வந்தது, சமூக அமைதியின்மை நிலவனது, பணவீக்கம் ஏற்பட்டது, பருவமழை இல்லாம போனது, எண்ணெய் பற்றாக்குறை, இது எல்லாமே இந்த திட்டத்தை பாதிச்சது. இந்த திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் 3 இடத்துல கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எங்கெங்க அப்படின்னா சேலம், விசாகப்பட்டினம், விஜயநகர். ஓகேவா? சோ இந்த திட்டத்துல எங்கெங்க கொண்டு வந்தாங்க, சேலத்துல கொண்டு வந்தாங்க, விசாகப்பட்டினத்துல கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜயநகர்ல கொண்டு வந்தாங்க. ஓகே, விஜயநகர் என்ன கொண்டு வந்தாங்க, இரும்பு எஃகு தொழிற்சாலை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த திட்டம் பாத்தீங்கன்னா காட்கில் மாதிரி இருக்கு இல்லையா, அதை அடிப்படையா வச்சு நிலைத்த வளர்ச்சி, சுயசார்பு முன்னேற்றம், இதெல்லாமே முக்கியமா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம் பாருங்க, 1974ல இருந்து 79 வரைக்கும் கொண்டு வந்ததுதான் 5வது ஐந்தாண்டு திட்டம். சோ இதோட முன் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டிபி தார். ஓகேவா? சோ யாரு, டிபி தார். இதோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வளர்ச்சி மற்றும் சமுதாய நீதியில் கவனம் செலுத்துதல். அதாவது வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்து இதோட இலக்கு அப்படிங்கிறது எவ்வளவு இருந்தது அப்படின்னா 4.4% இருந்தது. எவ்வளவு வளர்ச்சி பெற்றது அப்படின்னா 4.8% வளர்ச்சி பெற்றது. சோ இது வெற்றி திட்டம். ஓகேவா? இது என்னது, வெற்றி திட்டம். சோ பாருங்க, இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா வறுமையை அகற்றுவோம் அப்படிங்கிற இந்த திட்டத்தோட தாரக மந்திரம் இருந்தது. ஓகேவா? சோ வறுமையை அகற்றுவோம், இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா கரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லலாம்.
கரிபி ஹட்டாவோன்னா வறுமையை அகற்றுவோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வறுமையை அகற்றுவோம். இதோட தாரக மந்திரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதோடது? 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட தாரக மந்திரம் கரிபி ஹட்டாவோ. இது என்ன அப்படின்னா வறுமையை அகற்றுவோம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ வறுமை ஒழிப்பு, தற்சார்பு அடைதல், பணவீக்கத்தை குறைக்கிறது, உற்பத்தி மற்றும் வேலை வாய்ப்பை உயர்த்துறது, இது எல்லாமே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருந்தது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அந்த மக்களோட நுகர்ச்சி தரத்தை அதிகரிக்கிறது, வளர்ச்சி விகிதத்தை உயர்த்துறது, வருவாயை பகிர்ந்தளிக்கிறது, உள்நாட்டு சேமிப்பு விகித வளர்ச்சி, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதிகரிக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருந்தது. இதோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, கரிபி ஹட்டாவோ, அப்படி இல்லைன்னா வறுமையை ஒழிப்போம், அப்படி இல்லைன்னா ஏழ்மையை விரட்டுவோம், இப்படி எல்லாமே இதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வேற வேற பேர்கள் இருந்ததுன்னா அதை தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். கரிபி ஹட்டாவோ, இல்லைன்னா வறுமையை ஒழித்தல், இல்லைன்னா ஏழ்மையை விரட்டுவோம் அப்படிங்கிற அந்த கூறுகள் யாரால முன்மொழியப்பட்டது அப்படின்னா, இது எல்லாமே இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால முன்மொழியப்பட்டது. இந்திரா காந்தி. ஓகேவா? ஸோ அடுத்து 1975 இந்த திட்டம் நடந்துட்டு இருக்கும் போது 1975 20 அம்ச திட்டம் இருக்கு இல்லையா, அந்த அம்ச திட்டம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ 20 அம்ச திட்டம் பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால கொண்டு வரப்பட்டது. எப்போ? 1975 இந்திரா காந்தி உருவாக்கிய 20 அம்ச திட்டம் பாத்தீங்க அப்படின்னா 1978 அப்ப யார் பிரதமரா வந்தாருன்னா மொரார்ஜி தேசாய் வந்தாரு. ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதை நிறுத்திட்டார். ஓகேவா? ஸோ இந்த 5ஆண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்திரா காந்தி தான் இருந்தாங்க பிரதமரா. ஓகேவா? ஸோ பிரதமரா இருந்தவங்க 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1978 மொரார்ஜி தேசாய் வந்தாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த அம்ச திட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாரு. ஓகேவா? அடுத்து வேலைவாய்ப்பு திட்டம் வறுமை ஒழிக்கிற திட்டத்தோடு பாத்தீங்க அப்படின்னா அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை இணைச்சிட்டாங்க. திட்டகாலம் முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா இதோட நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 1977 ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா அதாவது இது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 4.4 விட 4.8% வந்துருச்சுன்னு. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1978 நிறைவேறிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 1977 பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு உணவு திட்டம் அப்படிங்கிற திட்டம் தொடங்கியிருக்காங்க. எப்போ? 1977 வேலைக்கு உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 5வது ஐந்தாண்டு திட்டம் பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு செயல் திட்ட வளர்ச்சியுடன் தொடர்புடையதா இருந்தது. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா 79 வரைக்கும் இருக்கா, 78 இது முடிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து ஒண்ணு இருக்கு பாருங்க. ஸோ இத்திட்டத்திற்கான முன்வரைவு DP தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 1978 ஆண்டு ஓராண்டுக்கு முன்பே கைவிடப்பட்டது. ஏன்னா அது முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணிட்டாங்க 1978 இது அதோட இலக்கை அடைஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதோட நோக்கம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதனால 79 வரைக்கும் இருந்தது, 78 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 78 பாத்தீங்கன்னா 78 80 வரைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 2 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுழல் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, சுழல் திட்டம் 1978 ஆக்சுவலா 80 வரைக்கும் இருந்தது. ஓகேவா? ஸோ சுழல் திட்டம் 80 வரைக்கும் இருந்தது. 1 வருடத்திற்கான கால திட்டமா இது கொண்டு வந்திருந்தாங்க. இது 5ஆண்டு திட்டத்தை நீக்கியதுக்கு அப்புறம் இதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி இதை வடிவமைச்சாங்க. இதுக்கு பேரு சுழல் திட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது திட்ட விடுமுறை காலம். ஓகேவா? ஸோ அது 66 69 வரைக்கும், 78 80 வரைக்கும் சுழல் திட்டம் கொண்டு வந்தாங்க.
இருந்தாங்க. சோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னா 1978ல மார்ச் மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஜனதா அரசு வந்துச்சு. ஓகேவா? சோ அந்த டைம் அதுலதான் பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் இருந்தார் இல்லையா? சோ அவர்தான் ஜனதா அரசு. ஓகேவா? சோ அவரு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுழல் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ஓகேவா? 1978ல இருந்து 80 வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா விவசாயம் அது தொடர்பான துறைகள் இருக்கு இல்லையா? அதுல வேலை வாய்ப்பு அளிக்கிறது, குடிசை தொழில், சிறு தொழிற்சாலைகளுக்கு பாத்தீங்கன்னா அதை அதிகரிக்கிறது, அதன் மூலியமா வரக்கூடிய நுகர்பொருட்களை பெருக்கிறது, சோ குறைஞ்ச வருமானம் இருக்கக்கூடிய அந்த வகுப்பினரை குறைஞ்சபட்ச தேவையை அடைய வைக்கவாது முக்கியத்துவம் கொடுக்கிறது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. எதோடது? சுழல் திட்டத்தோடது. அடுத்து இதோட செயல்பாடுகள் பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் வகுக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1978ல இருந்து 83 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கால திட்டத்தை பாத்தீங்கன்னா ஜனதா அரசு முன் வச்சது. ஏன்னா காங்கிரஸ் அப்ப இல்ல. ஓகேவா? ஜனதா அரசு தான் இருந்தது. அடுத்து ஆனால் 2 ஆண்டுகள்லயே பாத்தீங்கன்னா அந்த அரசு வந்து கலைக்கப்பட்டதால என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் வந்து 1980ல புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திட்டாங்க. ஓகேவா? அதாவது என்ன ஆச்சு, ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது காங்கிரஸ் அரசு தான் இருந்தது. ஓகேங்களா? சோ தேசிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா? சோ அதுதான் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையார் தான் இருந்தாங்க. ஆனா இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அடுத்த எலெக்ஷன்ல யார் வந்துட்டாருன்னா ஜனதா கட்சியை சேர்ந்த மொரார்ஜி தேசாய் வந்துட்டாரு. சோ அவர் வரும்போது அந்த நோக்கம் கம்ப்ளீட் ஆனதால என்ன பண்ணிட்டாருன்னா 1978ல கம்ப்ளீட் பண்ணிட்டு சுழல் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாரு. சோ அவர் பாத்தீங்கன்னா 78ல இருந்து 83 வரைக்கும் 6வது ஐந்தாண்டு திட்டத்தை வந்து இது பண்ணிருக்காங்க, திட்டம் தீட்டிருக்காங்க. ஆனா 2 வருஷத்திலேயே அவங்க வந்து 80லயே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வெளியே வந்ததால என்ன பண்ணிட்டாங்க, ஆட்சி கலைக்கப்பட்டு மறுபடியும் காங்கிரஸே வந்துருச்சு. இந்த காங்கிரஸ் வந்ததால என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க 80ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, திட்டத்தை தீட்டிட்டாங்க. 6வது ஐந்தாண்டு திட்டம் 80 to 85க்கு போட்டுட்டாங்க. ஓகேவா? 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 85 வரைக்கும் இதோட திட்ட காலம். இதோட அந்த முன் மாதிரி இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா பல வளர்ச்சி மாதிரிகள் இருக்கு இல்லையா, அதோட தொகுப்பு தான் இதோட மாதிரியா இருந்தது. ஓகேவா? சோ பல வளர்ச்சி மாதிரிகளோட தொகுப்பு தான் இதோட மாதிரியா இருந்தது. இதோட முன்னுரிமை என்ன அப்படின்னா குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம், வளர்ச்சி, தற்சார்பு, சமூக நீதி, இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதோட இலக்கு அப்படிங்கிறது 5.2. ஆனா அதோட வளர்ச்சி 5.7 என்ன ஆயிடுச்சு, வெற்றி வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இதுவும் ஒரு வெற்றி திட்டம் தான். ஓகேவா? சோ 5.2 இருந்த இலக்கு 5.7 அதிகரிச்சது. ஓகேவா? அடுத்து இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு ஆகும். வறுமை ஒழிப்பு என்பதே இதன் லட்சியமாகும். ஓகேங்களா? சோ கரிபி ஹட்டாவோ இருக்கு இல்லையா, சோ அதுதான் இதோட முக்கிய லட்சியமா இருந்தது. இது வந்து முதலீட்டு திட்டத்தை அடிப்படையா கொண்டது. ஓகேவா? சோ இப்ப அதோட நோக்கங்கள் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ வளர்ச்சி மீது பாத்தீங்கன்னா நேரடி தாக்குதல், அதுக்கப்புறம் சிறிய குடும்பம் அப்படிங்கிற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அதை வந்து மக்களை வந்து விருப்பத்தோட ஏற்க செஞ்சதுதான். ஓகேங்களா? சோ அடுத்து பொருளாதாரத்தை விரிவுபடுத்தி அதன் மூலம் பாத்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கிறதா இதோட நோக்கமா இருந்தது. புதுமையாக்கல் மூலமா தன்னிறைவு அடையலாம் அப்படிங்கிறது இதோட நோக்கமா இருந்தது. வட்டார சமனற்ற நிலை இருக்கு இல்லையா, அதோட குறைக்கிறது இதோட நோக்கமா இருந்தது. உணவு தானியங்கள், அதுக்கப்புறம் உற்பத்தி அதிகரிக்கிறது, வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது, இது எல்லாமே இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்களா இருந்தது. அடுத்து திட்டத்தோட செயல்பாடுகள் என்னென்ன? ஓகேவா? இது வந்து வெற்றி திட்டம் தான். ஏன்னா 5.2 நிர்ணயிச்சுதான் 5.7 வந்துருச்சு. இது ஒரு வெற்றி திட்டம் தான். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா வேளாண்மை உணவு உற்பத்தியை அதிகரிச்சது. ஓகேவா? அடுத்து உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு திட்டமிட்ட அணுகுமுறை வந்து கையாண்டாங்க. அடுத்து உயர்ந்த மேலாண்மை, எல்லா பிரிவுலையும் திறமையும் ஆழமும் சார்ந்த கண்காணிப்பு, உள்ளூர் அளவுல தேவைப்படுற திட்டங்களை மக்களோட ஒத்துழைப்போட செயல்படுத்துறது, இது எல்லாமே இந்த திட்டத்துல செயல்படுத்தினாங்க. ஓகேவா? இந்த திட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 திட்டங்கள் நிறைவேற்றினாங்க. ஓகேவா? சோ என்னென்ன திட்டங்கள் நான் இங்க எழுதுறேன் பாருங்க. IRDP 1980லயும், NREP 1980லயும், TRYSEM இது வந்து 1979. ஓகேவா? சோ TRYSEM 1979 போட்டாங்க.
அடுத்து IRDP 1980லயும் NREP 1980லயும் போட்டாங்க. இந்த திட்டம் பத்தி சும்மா என்ன திட்டம் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ IRDP அப்படின்னா இன்டெக்ரல் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தான் பாத்தீங்கன்னா IRDP. அடுத்து NREP நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அடுத்து TRYSEM, ஓகேவா? ஸோ ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இது என்ன அப்படின்னா கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி திட்டம். ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தை எல்லாம் எப்ப கொண்டு வந்தாங்க? 6வது ஐந்தாண்டு திட்டத்துல கொண்டு வந்தாங்க. இது ஒரு வெற்றி திட்டம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணாங்க? 7வது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து 1985ல இருந்து 90 வரைக்கும் இதோட முன்னுரிமை அப்படிங்கிறது உணவுப் பொருள் அதிக வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதோட இலக்கு 5% இருந்தது, வளர்ச்சி 6%. அப்ப இதுவும் என்னது? ஒரு வெற்றி திட்டம். ஓகேவா? சோ எது எது வெற்றி திட்டம், எது எது தோல்வி திட்டம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதுவும் ஒரு வெற்றி திட்டம். சோ இதோட செயல்பாடுகள் பாருங்க. இத்திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். சோ தன்னிறைவு பொருளாதாரம், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு. முதன்முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. சோ பொதுத்துறைக்கும் மேலாக என்ன பண்ணாங்க? தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. அப்ப தனியார் துறையோட வெற்றியா இது வந்து அமைஞ்சது. ஓகேவா? சோ இதோட நோக்கங்கள் என்னென்ன? மக்களோட பங்கேற்புக்கு பாத்தீங்க அப்படின்னா திட்டங்கள் பரவலாக தீட்டப்பட்டது. கிராமப்புறம் இருக்கு இல்லையா? சோ கல்வி, கிராம நலவாழ்வு, மின் வசதி, குடிநீர் வசதி, சத்துணவு திட்டம், இது எல்லாமே பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது இதோட நோக்கமா இருந்தது. இந்த திட்டத்துல பொருளாதாரம், அதாவது தன்னிறைவு பொருளாதாரம், அதுக்கப்புறம் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குறது தான் இதுவா இருந்தது. ஓகேவா? சோ அடுத்து இதுல கொண்டு வந்தது என்ன அப்படின்னா JRY, ஓகேவா? ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படிங்கிறது 1989ல கிராமப்புறங்கள்ல கொண்டு வந்தாங்க. அடுத்து NRY நேரு ரோஜ்கர் யோஜனா, இது வந்து நகர்ப்புறங்களை கொண்டு வந்தாங்க. இது நகரத்திலையும் இது கிராமத்திலையும் கொண்டு வந்தாங்க. சோ JRY அப்படிங்கிறது ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, NRY அப்படிங்கிறது நேரு ரோஜ்கர் யோஜனா. ஓகே, சோ இந்த திட்டத்தோட செயல்பாடுகள், அதாவது 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, இந்த திட்டம் ஒரு வெற்றி திட்டம். ஏன்னா பார்த்தாச்சு, 5 இலக்கா வச்சுதான் 6ஆ கிடைச்சிச்சு இல்லையா? சோ இந்த திட்டத்தினால பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா தனியார் துறை அதிகமா வளர்ந்திருக்கும், அப்ப வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருந்திருக்கும். சோ மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைச்சது. அடுத்து உணவு தானிய உற்பத்தி இருக்கு இல்லையா? சோ அதுல துரித வளர்ச்சியை கொண்டு வரதுக்காக பாத்தீங்க அப்படின்னா தேவையான கொள்கைகள், திட்டங்கள், இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இந்த திட்டம் 5% அதிக பொருளாதார வளர்ச்சி அடையறதுக்கு காரணமா இருந்தது. ஓகேவா? சோ இது வந்து 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்து ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ 2 வருஷத்துக்கு ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. 1990 டு 91, 91 டு 92. இது பாத்தீங்க அப்படின்னா மைய அரசியல் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. சோ அப்ப வந்து ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்கும். ஓகேங்களா? சோ மத்தியில ஆட்சி மாற்றங்கள் நிறைய இது பண்ணிருக்கும். சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல என்ன பண்ணாங்க? 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல. சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போதைக்கு ஆண்டு திட்டங்கள் 2 போட்டுட்டாங்க. ஓகேவா? சோ 2 ஓராண்டு திட்டங்கள் உருவாக்குனாங்க. அதோட காரணம் என்ன? அரசியல் நிலையற்ற தன்மை. இப்பதான் பார்த்தோம் இல்லையா? சோ மையத்துல நடைபெற்ற நிலையற்ற அரசியல் சூழல் தான் அதுக்கான காரணமா இருந்தது. சோ மைய அரசியல் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் என்ன பண்ணிட்டாங்க? ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல. சோ 2 ஓராண்டு திட்டம், அதாவது 90, 91, 91, 92 2 ஓராண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. சோ 91 பார்த்த உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். என்ன ஞாபகம் வந்துடணும்? LPG ஞாபகம் வரணும். ஓகேவா? சோ 1991ல பிரதமர் நரசிம்மராவ் காலத்துல நிதி அமைச்சர் பாத்தீங்கன்னா LPG கொண்டு வந்தாரு, அறிமுகம் செஞ்சாரு. ஓகேவா? சோ அந்த நிதி அமைச்சரா யார் இருந்தா?
நான் இத வந்து லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். நிதி அமைச்சரா யார் இருந்தாங்க அப்படின்னு நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பிரதமரா நரசிம்மராவ் இருந்தாரு. நிதி அமைச்சரா யார் இருந்தா? ஸோ இந்த எல்பிஜி அப்படின்னு என்னது? தனியார்மயமாதல், தாராளமயமாதல், உலகமயமாதல். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பொருளாதாரத்துல வந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி 1991 இந்திய பொருளாதாரத்துல ஒரு மிக முக்கியமா இருந்தது இல்லையா? ஸோ இது வந்து இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடையறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. தொழில் நிறுவனங்களை மேம்படுத்துறதுக்கும் பொருளாதார வளர்ச்சியை நிலைநாட்டுறதுக்கும் தான் என்ன பண்ணாங்க, எல்பிஜி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ இது எப்ப கொண்டு வந்தாங்க? ஓராண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தினாங்க இல்லையா, அப்பதான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அதாவது 7வது ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்சதுமே இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 2 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் 1992ல இருந்து 97 வரைக்கும் வந்தது. இதோட மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜான் மில்லர். ஓகேங்களா? ஸோ ஜான் மில்லர் மாதிரி அடிப்படையா கொண்டதுதான் பாத்தீங்கன்னா இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம். இதோட முன்னுரிமை அப்படிங்கிறது மனிதவள மேம்பாடு, கல்வி, குடும்ப நலம், வேலை வாய்ப்பிற்கு முக்கியத்துவம் அளித்தல். இது எல்லாமே இதோட முன்னுரிமையா இருந்தது. இதோட இலக்கு 5.6, வளர்ச்சி 6.8. அப்ப இது வந்து ஒரு வெற்றி திட்டம். ஓகேவா? 5.6ல இருந்து 6.8 வந்துருச்சு. பாருங்க, இப்ப இங்க படிக்கலாம். இத்திட்டத்தில் வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாடு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ இந்த திட்டத்துல என்ன கொண்டு வந்தாங்க? புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ இதோட இலக்கு 5.6, வளர்ச்சி 6.8. அப்ப இது ஒரு வெற்றி திட்டம். ஓகேவா? அடுத்து 2000த்துல பாத்தீங்க அப்படின்னா முழு வேலை உடைமை அடைதல், ஊக்கத்தொகை மூலம் மக்கள் தொகை வளர்ச்சி அடையறதை கட்டுப்படுத்துறதுக்காக இதோட நோக்கங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படிங்கிற அந்த திட்டம் பாத்தீங்க அப்படின்னா எழுத்தறிவின்மை இருக்கு இல்லையா, அதை வந்து போக்கும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தது. மொத்த உள்நாட்டு வருமானம் அதாவது ஜிடிபி இருக்கு இல்லையா, அது வந்து 6.8% சராசரியா உயர்ந்தது. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதும் தானிய உற்பத்தியை பெருக்கிறதும் இதோட நோக்கமா இருந்தது. இந்த திட்டத்தோட செயல்பாடுகள் என்னென்ன பாருங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து தனியார் துறைக்கு திறந்து விட்டாங்க. ஸோ எல்பிஜிலேயே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதாவது எல்பிஜின்னா என்ன, அதாவது நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அந்த இதை வந்து தனியார் துறைக்கு மாத்துறது. ஸோ நிறைய தனியார் துறைகள் வளர்றதுக்கு ஊக்குவிக்கிறது. இது எல்லாமே எல்பிஜில பார்த்தோம் இல்லையா. ஸோ சேம் அதே தான். பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் துறைக்கு திறந்து விட்டாங்க. மனிதவள மேம்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது எதுல? 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துலதான். ஓகேங்களா? சோ மனிதவள மேம்பாட்டிற்கு முதலில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்துலதான். தொழில்கள் வந்து முற்றுரிமையா இருந்த நிலை அப்படிங்கிறது மாறிச்சு. இந்திய திட்டக்குழுவோட பங்கு கட்டளையிடும் நிலையில இருந்து பாத்தீங்கன்னா சுட்டி காட்டும் நிலைக்கு மாறிச்சு. $600 மில்லியன் கடனுக்கு ஈடா பாத்தீங்க அப்படின்னா இருப்பு வைக்கப்பட்ட தங்கம் இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஓகேவா? சோ $600 மில்லியன் கடனுக்கு ஈடா இருப்பு இருந்த தங்கத்தை இங்கிலாந்துக்கு அனுப்பி வச்சாங்க. 1991 ஜூலை 24ல புதிய பொருளாதார கொள்கை வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. அடிப்படை தேவைகளான குடிநீர் வழங்குதல், மருத்துவ வசதிகளை அளித்தல், மின்னாற்றல், தகவல் தொடர்பு, இந்த மாதிரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை எல்லாமே என்ன பண்ணுச்சு, இது வந்து மேம்படுத்திச்சு. இது வந்து ஒரு வெற்றி திட்டம். இது வந்து 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997ல இருந்து 2002 வரைக்கும். இது வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு இத்திட்டத்தில் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. இதோட இலக்கு 7%, ஆனா வளர்ச்சி 5.6%. ஓகேவா? சோ அது வந்து கம்மிதான் இருக்கு. சோ இது வந்து தோல்வி திட்டம். ஓகேவா? சோ வளர்ச்சி 7% இருந்தது. சாரி, அதோட இலக்கு 7% இருந்தது, வளர்ச்சி 5.6%. ஓகேவா? சோ இதோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு 1999ல ஜனவரியில தான் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் உணவுப் பொருளை உற்பத்தி செய்யறது, பெண்கள் மேம்பாடு, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம், இது எல்லாமே கட்டுப்படுத்துறது இதோட நோக்கமா இருந்தது. கூட்டுறவு, சுயதொழில் குழுக்கள், இது எல்லாத்தையும் முன்னேற்றம் அடைய செய்யறது இதோட நோக்கமா இருந்தது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது, வறுமை ஒழிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துலயுமே பாருங்க, வறுமை ஒழிப்பு இருக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது இருக்கும். ஓகேவா?
அடுத்து விவசாயம், கிராமப்புற மேம்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, பின்தங்கிய வகுப்பினர் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கிறது, பஞ்சாயத் ராஜ், கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவி குழுக்கள், இதுல எல்லாமே மக்களோட பங்களிப்பை உறுதி செய்யறது, இது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. ஓகேவா. சோ இந்த காலகட்டத்துல ஓகேவா, சோ இது எல்லாமே எதுல இருந்தது, 9வது ஐந்தாண்டு திட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. அடுத்து இந்த காலகட்டத்துல 1999 பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா புயல் வந்துச்சு. ஓகேங்களா. சோ ஒடிசா புயல் 25/10/1999. அடுத்து அதே 1999 கார்கில் போர் வந்துச்சு. ஓகேங்களா. சோ கார்கில் போர் என்னது, இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாவது டைம் வந்துச்சு இல்லையா. சோ முதல்ல அங்க வந்துருச்சு, இப்ப இது அடுத்து கார்கில் போர் எப்ப வந்துச்சு, 1999 வந்துச்சு. இது எல்லாமே முக்கிய நிகழ்வுகள் 9வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்துச்சு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். சோ 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் இது வந்து திட்ட காலம். சோ இத்திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்தது. சோ அடுத்த 10 வருஷத்துல என்ன பண்ணணும், தலா வருவாய், அதாவது தனி மனித வருவாய் இருக்கு இல்லையா, சோ அதை 2 மடங்கா உயர்த்தணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயித்தது. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா 2012 வறுமை விகிதத்தை 15% குறைக்கிறதுக்காகவும் குறிக்கோளை வச்சிருந்தது. இந்த திட்டத்தோட இலக்கு 8%, ஆனா வளர்ச்சி வந்து 7.2% தான். ஓகேவா. சோ திட்டத்தோட இலக்கு 8%, வளர்ச்சி வந்து 7.2%. சோ இதோட நோக்கங்கள் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா அடுத்த 10 ஆண்டுல எதை அதிகரிக்கணும்னு சொல்லுச்சு, தலா வருவாயை 2 மடங்கா உயர்த்தணும் அப்படின்னு சொல்லுச்சு இல்லையா. அதே மாதிரி இந்த திட்டத்தோட இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தை 10 வருஷத்துல இரட்டிப்பாக்குறதும், அதுக்கப்புறம் ஆண்டுக்கு 10 மில்லியன் வேலை வாய்ப்பை உருவாக்குறதும், சமத்துவம், சமூக நீதி இருக்கு இல்லையா, அதை வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்கும் வந்துச்சு. அடுத்து மொத்த நிதி ஒதுக்கீடு இதுக்கு எவ்வளவு பண்ணாங்க அப்படின்னா 15,92,300 கோடி. ஓகேவா. சோ எவ்வளவு, 10வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு, மொத்த நிதி ஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா 15,92,300 கோடி. சோ இந்த புதிய நூற்றாண்டு முதல் திட்டம் இருக்கு இல்லையா, சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய சீர்திருத்தம் கொண்டு வரதுக்காக கொண்டு வந்தாங்க. அடுத்து 2011 பாத்தீங்க அப்படின்னா, சோ இது 10 ஆண்டுக்குன்னு போட்டிருந்தாங்க இல்லையா, சோ அதாவது அடுத்த 10 வருஷத்துல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால 2011 பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கல்வியை கொண்டு வர்றது, 2007 வறுமை விகிதத்தை 5% புள்ளிகள் வந்து குறைக்கிறது, அதே மாதிரி மாசு அடைந்த ஆறுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து சுத்தப்படுத்துறது, இது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. கல்வி வளர்ச்சி விகிதத்தை 75% உயர்த்தணும். 10வது ஐந்தாண்டு திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எழுத்தறிவு விகிதம் இருக்கு இல்லையா, அதை வந்து 72% உயர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. அதே மாதிரி அனைத்து ஊரக பகுதிகள் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்குமே குடிநீர் வசதி போகணும். அதுக்கப்புறம் காடுகளோட பரப்ப 2007 25%, 2015 33% அதிகரிக்கணும் அப்படின்னு இது வந்து இலக்கு வச்சிருந்தது. அடுத்து 2007 புதுப்பிக்கப்பட்ட 20 அம்ச திட்டம். ஓகேவா. சோ முதல்ல வந்து இந்திரா காந்தி போட்டு மொரார்ஜி தேசாய் வந்து கேன்சல் பண்ணார் இல்லையா, அந்த திட்டம் 20 அம்ச திட்டத்தை புதுப்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 2006 கொண்டு வந்தாங்க. ஓகேவா. அடுத்து குழந்தைகள் இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, அதை வந்து 1000க்கு 45 குறைக்கணும். குழந்தைகள் இறப்பு விகிதம்னா என்ன, பிறந்த குழந்தை இறக்குது இல்லையா, அதை சொல்றது. 1000க்கு 45 குறைக்கணும். 2012 எல்லா கிராமப்புறத்திலையும் பாத்தீங்கன்னா நிலையான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோட நோக்கமா இருந்தது. இந்த திட்டமே 10 வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா. சோ 2001-2002 பாத்தீங்க அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். ஓகேங்களா. சோ SSA சர்வ சிக்ஷா அபியான் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. எப்போ, 2001-2002. ஓகேவா. கல்வி ஆண்டுல
சர்வக்ஷா அபியான் திட்டம். அதுக்கப்புறம் தாய்மார்கள் இறக்கும் விகிதத்தை குறைக்கணும். தாய்மார்கள்னா என்ன, குழந்தை டெலிவரி டைம்ல குழந்தை இறக்குறது, அம்மா இறக்குறது இருக்கு இல்லையா? சோ குழந்தை பிறக்கிறதையும் அம்மா இறக்குறதையும் என்ன பண்ணணும், சரி குழந்தை இறக்குறதையும் அம்மா இறக்குறதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2007ல எல்லாருக்கும் அடிப்படை கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோட ரொம்ப ரொம்ப முக்கிய நோக்கமா இருந்தது. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும், குடிநீர் சுத்தமா கிடைக்கணும் அப்படிங்கிறது இதோட ரொம்ப முக்கிய நோக்கமா இருந்தது. அதே மாதிரி அதாவது பிறக்கிறப்போ இறக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட விகிதத்தையும் தாய்மார்களோட விகிதத்தையும் குறைக்கணும் அப்படிங்கிறதும் இருந்தது. ஓகேவா? காடுகளோட பரப்பு அதிகரிக்கணும், எழுத்தறிவு அதிகரிக்கணும், இது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. அடுத்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 2007ல இருந்து 2012 வரைக்கும் இதன் முக்கிய நோக்கம் விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகும். ஓகேங்களா? சோ விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி தான் பாத்தீங்கன்னா இதோட நோக்கமா இருந்தது. இதோட இலக்கு 8.1%. அதுக்கப்புறம் இது எவ்வளவு வந்தது அப்படின்னா 7.9% இது வளர்ச்சி வந்தது. 0.2% தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு வெற்றி திட்டமா தான் இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி இந்த பொருளாதார வளர்ச்சியோட இலக்கு 9% தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை திருத்தி தான் 8.1% கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ இதோட இலக்கு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல போட்டது 9%, அதை திருத்தி கொண்டு வந்தது தான் 8.1%. ஏன் திருத்தினாங்க அப்படின்னா ஐரோப்பிய நாடுகள்ல ஏற்பட்ட அந்த பொருளாதார மந்த நிலை காரணமா என்ன பண்ணிட்டாங்க, 9% போட்டதை 8.1% குறைச்சாங்க. 7.9% வளர்ச்சி அடைந்தது. ஓகேவா? சோ எதனால குறைச்சாங்க, ஐரோப்பிய நாட்டுல ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை காரணமா 9% போட்டதை 8.1% குறைச்சாங்க. வளர்ச்சி 7.9% வந்தது. இது ஒரு வெற்றி திட்டம் தான். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. சோ அதாவது இதோட கருப்பொருள் வேகமான அதிகமான வளர்ச்சி, உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேவா? சோ இதோட முன்னுரிமை என்ன அப்படின்னா வேளாண்மை, கிராமப்புற வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்பு, சுற்றுச்சூழல், இது எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கறதா. வறுமையை ஒழிக்கணும், இந்திய சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய பல்வேறு பிரிவினைகள் இருக்கு இல்லையா, அதை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வடிவமைக்கப்பட்டது. இதோட நோக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். பாருங்க. உற்பத்தி சார்ந்த வேலை வாய்ப்பினை காட்டிலும் மிகவும் அதாவது உற்பத்தி சார்ந்த வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, சோ அதை விடவும் அதிகமா செயல்படுத்தக்கூடிய நோக்கம் அப்படிங்கிறது வேளாண் வளர்ச்சிக்கு கொண்டு வரணும். அதனால வேளாண் வளர்ச்சியை 4% அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். ஓகேவா? அதே மாதிரி 58 மில்லியன் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு புதுசா வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதும் இதோட வளர்ச்சி. அதே மாதிரி ஜிடிபியை 8%ல இருந்து 10% உயர்த்துறது இதோட ரொம்ப முக்கிய நோக்கமா இருந்தது. அதே மாதிரி 70 மில்லியன் புதிய வேலை வாய்ப்புல உருவாக்கணும், வேலையில்லா பட்டதாரிகளை கொண்டு வரணும், வேலையில்லா பட்டதாரிகளோட விகிதம் 5%க்கு கம்மியா தான் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. சோ இறப்பு விகிதத்தை 1000க்கு 28ஆவும், தாயோட இறப்பு சதவீதத்தை 1000க்கு 1ஆவும் குறைக்கணும். 2ஆம் பசுமை புரட்சி இருக்கு இல்லையா, சோ அதன் மூலியமா கல்வி, சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்பு, சுற்றுச்சூழல், இது எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமா இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி இந்த டைம்ல ஓகேவா 2007 to 2012 நடந்த முக்கிய நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா 26/11/2008 பாத்தீங்க அப்படின்னா மும்பை குண்டு வெடிப்பு நடந்தது. சோ 2004 ஓகேவா, சோ 10வது ஐந்தாண்டு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல நடந்தது பாத்தீங்கன்னா குஜராத் பூகம்பம் நடந்தது, சுனாமி வந்தது. இதெல்லாமே 2004. இதெல்லாமே முக்கிய நிகழ்வுகள். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா கல்வியில 85% உயர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருந்தது. சோ 11வது ஐந்தாண்டு திட்டத்துல எழுத்தறிவு விகிதம் 85% உயர்த்தணும். அதே மாதிரி ஆரம்ப பள்ளியோட மாணவர்கள் இடைநிற்றல் இருக்கு இல்லையா, சோ ஆரம்ப பள்ளியோட நிறுத்திடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே 20% குறைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. அதே மாதிரி பொது சுகாதாரம் இருக்கு இல்லையா, அதுல ஜிடிபியில 2% செலவு செய்யணும்.
2009வது வருஷத்துக்குள்ள எல்லாருக்குமே சுகாதாரமான குடிநீர் வழங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. சுகாதாரத்துக்கும் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி அடிப்படை கட்டமைப்புல பாத்தீங்கன்னா 2009வது வருஷத்துக்குள்ள எல்லா கிராமங்கள்லுமே மின் வசதி செய்யப்படணும். அதே மாதிரி எல்லாருக்கும் ஏற்ற சாலை வசதி கொண்டு வரணும். கிராமங்கள்ல வீட்டு வசதி, தொலைபேசி வசதி எல்லாம் செஞ்சு தரணும். இது எல்லாமே எதுல கொண்டு வந்தாங்க? 11ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கமா இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியால காடுகளோட பரப்பளவை 5% உயர்த்தணும். இந்திய எரிபொருளோட திறனை 20% உயர்த்தணும் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தது. ஓகேவா? சோ இதோட நிதி ஒதுக்கீடு பாத்தீங்க அப்படின்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு 14,21,711 கோடி. ஓகேவா? சோ இது வந்து இவ்வளவு ஒதுக்கி இருந்தாங்க. இதுக்கு ஒப்புதல் வழங்கிய டேட் பாத்தீங்க அப்படின்னா 2007 19 டிசம்பர் 2007 தான் 11வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க. அடுத்து கடைசி 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். சோ இந்த 5 வருஷத்துக்கு திட்டம் போட்டாங்க. ஆனா 5 வருஷம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. ஆகிறதுக்கு முன்னாடியே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ 12வது ஐந்தாண்டு திட்டம் திட்ட காலம் பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 17. இதோட முதன்மையான நோக்கம் விரைவான, அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. சோ 11வதுக்கு போட்ட மாதிரியே தான். ஆனா எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல நிலையான வளர்ச்சி ஒண்ணு ஆட் பண்ணிருப்பாங்க. இதோட வளர்ச்சி இலக்கு அப்படிங்கிறது 8% கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இலக்கு 8%. ஆனா வந்து என்ன பண்ணிட்டாங்க? கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இப்ப இத பத்தி பார்க்கலாம் பாருங்க. சோ இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயர்கல்வித்துறை இருக்கு இல்லையா, அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது. ரயில்வே திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு முதலீடு செய்யறது. மது புகையிலைக்கு புதிய வரி கொண்டு வர்றது. விவசாயத்துறைக்கான வளர்ச்சி 4% இருந்தது. தொழில்துறைக்கான வளர்ச்சி 9.6. அதாவது தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? சோ விவசாயத்துக்கு 4%, தொழில்துறைக்கு பாத்தீங்கன்னா 9.6%, சேவைத்துறைக்கு 10%. வளர்ச்சி என்ன பண்ணிட்டாங்க? ஒவ்வொன்றுக்கும் இலக்கா கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மொத்த நிதி ஒதுக்கீடு எவ்வளவு பண்ணாங்கன்னா 47,70,000 கோடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? அதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதே மாதிரி விவசாயம் அல்லாத பிற துறை இருக்கும் இல்லையா, தொழில்துறை, சேவைத்துறை, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே 50 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதே மாதிரி 88,000 மெகாவாட் மின்சார உற்பத்தி செய்யணும். இது எல்லாமே இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்தது. அதே மாதிரி கல்வி, சுகாதாரம், இந்த 2 துறைக்குமே பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாதுகாப்பான குடிநீர் வரணும், சுகாதாரத்துல செலவினங்கள், அதாவது துப்புரவு இருக்கு இல்லையா, அதுல அதிகரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. அதே மாதிரி கல்வியில பாலின மற்றும் சமூக இடைவெளி இருக்கு இல்லையா, அதை வந்து குறைக்கணும். ஆதார் அட்டை மூலியமா பாத்தீங்கன்னா முக்கிய சேவைகளை வழங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதோட நோக்கமா இருந்தது. அதே மாதிரி அனல் மின் நிலையங்கள், புனல் மின் நிலையங்கள், புதுப்பிக்கத்தக்க வளங்கள், வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதார மேம்பாடு, இந்த துறைகள் எல்லாமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த திட்டத்தோட நோக்கமா இருந்தது. ஓகேவா? சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் 5ஆண்டு திட்டங்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளன என கொள்ளலாம். பற்றாக்குறையான வளங்களை பயன்படுத்தி எவ்வாறு அதிகபட்ச பொருளாதார பலன்களை பெறலாம் என்று இத்திட்டங்கள் வழிகாட்டின. இந்திய அரசு 5ஆண்டு திட்டங்கள் முறையை சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுத்துக்கொண்டது என்றது. இதெல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? சோ இந்த திட்டத்தை 2014, ஓகேவா, 2014 சுதந்திர தின விழா இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே இதை வந்து கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு சுதந்திர தின விழா அன்னைக்கு வந்து அப்போதைக்கு பிரதமரா இருந்த பிரதமர் மோடி தான் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கு மாற்றாக மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இன்னொரு திட்டம் வந்து கொண்டு வருவோம், நிதி ஆயோக் அப்படின்னு கொண்டு வந்தாரு. சோ அது பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 1 அதாவது 2015 வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகி, இது வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகி இன்னும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வந்ததுதான் நிதி ஆயோக்.
பாருங்க, திட்டக்குழு என்பது அதாவது திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் என்னும் அமைப்பு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்டது. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் செயல்படுத்தவும் செயல்படும். சோ அதாவது இத பத்தின இன்ஃபர்மேஷன் டீடைல்டா நிதி ஆயோக்னா என்ன, அது எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு, அதோட அந்த செயல்பாடுகள் என்ன, ஓகேவா, சோ நோக்கங்கள் என்ன, இது எல்லாத்தையும் டீடைலா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம நடத்தியாச்சு. ஓகேங்களா. சோ திட்டக்குழுனா என்னன்னும் நிதி ஆயோக் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தாச்சு. அந்த திட்டக்குழு திட்டக்கூடிய அந்த 12 ஐந்தாண்டு திட்டங்களை மட்டும்தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ ஃபுல்லா டீட்டெயிலா ரொம்ப என்ன சொல்றது அவுட் சோர்ஸ் ஃபுல்லாவே எடுத்து நான் ஃபுல்லாவே கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ டீட்டெயில்டா இருக்கும். ஃபுல்லா நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க வேற எந்த புக்கையும் வாங்கி படிக்கணும், எடுத்து படிக்கணும், எந்த பிடிஎஃப் எடுத்து படிக்கணும், புக் எடுத்து படிக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா இதுக்கு மேல இதுல இருந்து கேள்வியே கேட்க முடியாது. ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலா நம்ம நடத்தியாச்சு. ஓகேவா. ஸோ இதுதான் 12 ஐந்தாண்டு திட்டங்கள். ஸோ ரொம்ப 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 முக்கியமானது. கண்டிப்பா ஒரு மார்க் வரும். ஓகேவா. ஸோ தெளிவா படிச்சு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா என்ன மாதிரி, அதாவது என்ன திட்டம், என்ன வருஷம், ஓகேங்களா. சோ திட்ட காலம் என்ன, மாதிரி என்ன, அதோட நோக்கம் என்ன, அதோட இலக்கு என்ன, அதோட வளர்ச்சி என்ன, அதுக்கப்புறம் அதோட செயல்பாடுகள் என்ன, இதை மட்டும் தெரிஞ்சு வச்சீங்கன்னா போதும். இந்த மாதிரி பாயிண்டா நோட் பண்ணி படிங்க. சோ ரொம்ப ஈஸியா நீங்க படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வகுப்புகள் வந்து அடுத்தடுத்து வரும். நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.